நம்ம அன்னைக்கு வடுவூர்ல இருக்கிற வேல் இயற்கை அங்காடிக்கு நம்ம போயிருந்தோம் இல்லையா, அங்க வந்து மெயினா இலுப்பைப்பூ சம்பா அரிசி வந்து புதுசா வந்திருக்கு அப்படின்னு தம்பி சொன்னதுனால இதை வாங்க போயிட்டு தான் அப்படியே நம்ம வீடியோ போட்டு வந்தோம். இது வந்து இலுப்பைப்பூ சம்பா எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு இதை வாங்கிட்டு வந்த உடனே பிரிச்சு கொட்டி வந்து சாதம் சமைச்சிடணும். பட் வந்து இந்த வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு நாள் இதை வச்சிருந்துட்டேன். இது பாருங்க, இலுப்பைப்பூ சம்பா. இது வந்து சாதம் கொதிக்கும் போதே மனமா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1/2 கிலோ தான். இது இந்த 1/2 கிலோ வந்து 100 ரூபாய். இதுல உடனே வந்து அந்த விலையை சொல்லி பேசாதீங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு மருத்துவ குணம் உள்ளது, ஒரு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆர்கானிக்கான விஷயம். இந்த மாதிரி இருக்கிறப்ப அது சற்று விலை கூடுதலாகத்தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறதா வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளாம் என்ன தெரியுமா செய்வோம், கண்டது கிடையதையும் லோ குவாலிட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் வைத்தியத்துக்கு செலவு பண்ணாலும் பண்ணுமே ஒழிய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறப்ப அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாங்கிறதுக்காக தான் இது சொல்றேன். இது பாருங்க, இது மணிச்சம்பா. நான் நினைச்சேன் இந்த சிலோன்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி குட்டி குட்டியா அந்த கீரிச்சம்பா மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நமக்கு வந்து சிலோன்ல இருந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்க வந்து கீரிச்சம்பா அனுப்பி வைக்கிறோம்னு. அந்த அரிசியும் வாங்க போறாங்க. இது மணிச்சம்பா. இதெல்லாம் சாதம் வேகிறப்போ அந்த பாரம்பரியமான சாதத்தோட ஸ்மெல் வருதான்னு பார்ப்போம். இது மிளகுச்சம்பா. கிட்டத்தட்ட மிளகுச்சம்பாவும் மணிச்சம்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா மிளகுச்சம்பா வந்து மணிச்சம்பாவோட கொஞ்சம் உருட்டின மாதிரி இருக்கு. இந்த அரிசி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மில்ல கொடுத்து அரைக்கல, மில்ல கொடுத்து உரிச்ச மாதிரி இருக்கு. உரிச்சு எடுக்கிறதுன்னு ஒரு வகை இருக்கு. ஒரு அரிசி கூட நுணுங்காது, எல்லாம் முழு அரிசியா இருக்கும். இதுல வந்து அந்த மிஷின்ல அரைக்கும் போது அரிசி வந்து பாலிஷ் ஆயிடும். ஆனா இதுல உரிக்கும் போது அந்த மேல உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும், பாலிஷ் ஆகாது. இது எல்லா அரிசியுமே அப்படிதான் இருக்கு. இது 3 விதமானது அரிசி வந்து மணிச்சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, மிளகுச்சம்பா. இது பாருங்க, இது வந்து புழுங்கல் அரிசி தான், கொஞ்சம் பொன்னி அரிசி மாதிரி வெளிர் கலரா இருக்கு. இது வந்து தங்கச்சம்பாவாம். இதனுடைய தோல் வந்து மேல் தோலே வந்து கோல்டன் கலர்ல தக 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 தகன்னு இருக்குமா. பொதுவாகவே நெல்லினுடைய மேல் தோல் வந்து தங்க நிறத்துல தான் இருக்கும், தக தகன்னு தான் இருக்கும். இது வந்து நல்ல க்ளோயிங்கா இருக்குமா இதனுடைய மேல் தோல். அது மாதிரி இது தங்கச்சம்பா. ஒரு அரிசி வந்து கிலோ 150 ரூபாய். இதெல்லாம் வந்து 120 ரூபாய். மிளகுச்சம்பாவும் மணிச்சம்பாவும் 1/2 கிலோ 60 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுல பாத்தீங்க இன்னொன்று என்ன வாங்கணும் அப்படின்னா, தூதுவளை சூப் பவுடர் ஒன்று வாங்கினேன், ஆவாரம்பூ சூப் பவுடர் ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் வந்து வெந்நீரை கொதிக்க வச்சு அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்றலாம். இது வந்து அவுள் வகையில் மாப்பிள்ளை சம்பா அவுள். இந்த அவுள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து எடுக்கலை, ஏன்னா நிறைய சிறுதானிய வெரைட்டிஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கு நிறைய. மெயினாக அந்த அரிசி எடுக்கத்தான் போனோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம். முக்கியமாக ஒரு அரிசியை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே காட்டியானம் வந்து ஒரு 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று எடுத்திருந்தேன், அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன். அதை நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வாங்குறது வந்து மணச்சநல்லூர் பொன்னின்னு ஒன்று ஒரு அரிசி ரகம் வாங்குவோம். அந்த அரிசியை வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு இவைகளை பாதி அளவு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்களும் மிளகுச்சம்பாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில நம்ம வந்து ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம். அறிவிப்புகளும் அந்த துவக்கமும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி அன்று அதற்கான அறிவிப்பு நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரியான பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நடைமுறை வாழ்க்கையில கொண்டுட்டு வரலான் இருக்கோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். நீங்களும் வந்து மிளகுச்சம்பாவும் மணிச்சம்பாவும் சாப்பிட்டுருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.